திருப்பதி லட்டு என்பது திருப்பதியில் உள்ள திருமலா வெங்கடேஸ்வரர் கோவிலில் நைவேத்தியமாக வழங்கப்படும் பிரசாதமாகும். திருப்பதி தேவஸ்தானங்கள் மட்டுமே இதனை தயாரித்து விற்க உரிமை உள்ளது. இந்நிலையில்தான் திருப்பதி லட்டில் பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு இருப்பதாக கடுமையான புகார்கள் வைக்கப்பட்டுள்ளன. திருப்பதி கோவிலில் தயாரிக்கப்பட்ட லட்டுகள் மீதான சோதனை முடிவுகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. மொத்தம் 5 சாம்பிள் எடுத்துள்ளார்கள். இவற்றில் வெளிப்புற கொழுப்பு இருப்பதாக புகார்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதன் கொழுப்பு மதிப்பு S மதிப்பு என்ற பெயரில் வெளியாகி உள்ளது. சாம்பிள் 1இல் சோயா, சூரியகாந்தி, கோதுமை, மீன் எண்ணெய் கொழுப்பு இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். சாம்பிள் 2இல் தேங்காய் மற்றும் பனைக்கருப்பட்டி கொழுப்பு உள்ளதாம். சாம்பிள் 3இல் பான் எண்ணெய் மற்றும் மாட்டிறைச்சி சாம்பிள் உள்ளதாம். எதிலும் உறுதியாக முடிவு சொல்லப்படவில்லை. பசுமாட்டை தவிர வேறு மாட்டின் நெய்யை பயன்படுத்தினாலும் மாட்டிற்கு மிக குறைவாக தீவனம் கொடுத்தால் கூட அதன் நெய்யில் இருக்கும் கொழுப்பு இந்த மாதிரி தவறான S மதிப்புகளை காட்ட வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறுகின்றார்கள். தற்போது இந்த திருப்பதி லட்டு விவகாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது.